ஜெய்பீம். தமிழகத்தில் இன்றைக்கு டெல்லியில் இருந்து பாசிச ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் கால் ஒன்று பார்க்கிறது. அதை இந்திய குடியரசுக் கட்சி பூலேவருடைய தலைமை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பின்றி ஏற்றிருக்கின்ற தலைவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்துகின்ற தலைவர்களையும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் நாம் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இருக்கிறபடியால் ஓரிரு கருத்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை 70 ஆண்டு திராவிட ஆட்சிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பிரிவான அருந்ததிய சமூகத்திற்கு முன்னேற்றத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எத்தனையோ தமிழக முதல்வர் வந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற அருந்ததிய சமூகத்தினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை சேரும். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை அவருடைய பெயரை பார்த்தாலே தெரியும், அவரை அசைத்து விட இன்றைக்கு எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கண்டன ஆர்ப்பாட்டின் வாயிலாக பாசிச அந்த டெல்லி ஆட்சிக்கும் மோடிக்கும் கோடிக்கும் டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக இந்த கண்டனத்தின் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சாவுமேடு அடிக்க தொடங்கிவிட்டது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ சின்னங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உதயசூரியன் சின்னம், அந்த உதயசூரியன் வெளிவரவில்லை என்று சொன்னால் இந்த நாடு வளம் பெறலாது. இன்றைக்கு நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் இந்த திராவிட ஒரு 80 ஆண்டு காலமாக அரசியல் செய்த கூட்டணி கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட கழகம் போன்ற தலைவர்களுக்கு எல்லாம் சவால் விடுகிறார்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல வருகிறேன். முந்தானத்து மலையில நேற்று முளைச்ச காளான் ஒன்று சொல்றாங்க. நான் இந்த பதவிகளை பார்த்தா அந்த பேனர்ல பார்த்தேன். அங்க இப்ப இன்னைக்கு தாவேக்கா சொல்றேன், நீ வழக்கு போட்டு நம்ம சந்திக்க தயாரா இருக்கேன், வழக்கு போட்டு சந்திக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்றேன்னு சொன்னா, அஞ்சலி அம்மையார், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், தந்தை பகுத்தறிவு தந்தை பெரியாரை போன்றவர்கள் எல்லாம் தமிழக அரசை தூக்கி விஜய் அவர்களை கொடுக்கின்ற அளவிலே அந்த போஸ்டை ஒப்பிட்டு அச்சிட்டு இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உன்னுடைய தந்தை ராஜசேகர் ஆனாலும் சரி, நீரானாலும் சரி, வேலுநாச்சியாரை பார்த்தது உண்டா? புரட்சியாளர் அம்பேத்கருடன் பேசியது உண்டா? அதையும் தாண்டி மார்க்சிய சித்தாந்தம் பேசுகின்ற தலைவருடன் பேசியது உண்டா? எப்படி வந்து தமிழக அரசை தூக்கி உங்கள் கையில கொடுக்கின்ற வகையிலே உங்களுடைய கட்சி பலவில் இருக்கிறது, அதை நீங்கள் கண்டிக்கவில்லையா, கண்டுகொள்ளவில்லையா? அது என்ன கடையில விற்கக்கூடிய பொருளா தமிழக அரசு? அதை பெறுகின்ற தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை இந்திய குடியரசுக் கட்சி பூலேவின் தலைமை சார்பாக கேட்டுக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பலத்தை காட்டி மீண்டும் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசு நாயகர் ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமைப்போம் என்று சபதம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். ஷெரீப் பாஷா, மாவட்ட தலைவர், SDPI. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜக